அப்போ அப்படி வந்து இந்த திருமறை குர்ஆனுடைய செய்திகள் நமக்கு வந்து சொல்லப்படும் போது இந்த செய்திகளை நாம் வந்து புரிஞ்சு செயல்படுறதுக்கு இந்த அடிப்படையான எல்லாமே புரிகிற திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இகாமு ஸலாத் வ இத்தாவு ஸகாத். இது ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்க. இப்போ தொழுகை எப்படி நிலைநிறுத்தணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு போயிட்டாங்க. ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹஜ்ஜி எப்படி செய்யணும் காட்டி தண்டு போயிட்டாங்க. அவங்க செஞ்ச ஹஜ்ஜில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஹூது அன்னி மனாசிக்கக்கும், என்ன பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. அவன் சஹாபாக்கெல்லாம் பார்த்து காலங்காலமாக வருஷம் செஞ்சு பணம் வரைக்கும் கடத்தப்பட்டுருச்சு. அதுலாம் ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஈமான் எப்படி கொள்ளணும் அல்லாவே திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நோன்பு எப்படி வைக்கணும் குர்ஆனே சொல்லுது. இவ்வளோ இப்போ நேரத்தில் சாப்பிட்றதை நிப்பாட்டிருங்க, இந்நேரத்துக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிடுது. இதெல்லாம் நம்ம வணக்க வழிபாடுகள். அப்போ ஒரு அடிப்படையை வந்து இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு கேட்டால், வணக்க வழிபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறானோ அதை செய்யணும். எப்படி செய்யணும்னு நபிகள் நாயகம் காட்டி தந்தாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறணும். அதை கூட செய்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. இது நம்ம தெளிவாக தான் முடிஞ்சிருக்கிறோம். ஃபஜருக்கு நான் 3 ரக்காத் தொழுகிறேன், நாளையிலேருந்து கூட தொழுதா நன்மை தானே தொழ மாட்டோம். அப்போ அதில் தெளிவாக இருக்கிறோம். இன்னொரு அம்சம் திருமறை குர்ஆனில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்ட்டா, உலக வாழ்க்கைக்கு இப்போ இதை சொன்னோன்னா ஒரு கன்ஃபியூஷன் எப்போவுமே சமுதாயத்தில் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னாட்டா, வணக்க வழிபாடுகளில் நீங்கள் கூடுதலாக நீங்கள் கண்டுபிடிச்சி எதையும் செய்யாதீங்க, அப்படி செஞ்சால் பிதஅத்து, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாட்ச் கட்டினாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஜிட்டல் வாட்ச் கட்டினாங்களா, சட்டை ஓட்டிருந்தாங்களா, அவங்களாம் மேலே துணி தானே சுற்றிருந்தாங்க. இதை கேட்கையில் ஆர்கியூமெண்ட்டுக்கு நல்லா தெரியும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையே விளங்காத ஒரு கேள்வி. அப்போ அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், வணக்க வழிபாடுகள் என்ன வந்துருச்சோ அதில் என்ன காட்டப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்யணும், கூட எதையும் செய்கிறதுக்கு யாருக்கு அனுமதி இல்லை. உலகம்ட்டு என்ன வந்துச்சோ அதுக்கு திருமறை குர்ஆன் நேர் ஆப்போசிட்டான ஒரு யார்ட்ஸ்டிக் வச்சிருக்கு, வேறு அளவுகோல். என்ன அப்படின்டா, என்னவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோம் இங்கே காட்டுனதை மட்டும்தான் செய்யணும் வணக்கம்டா. உலகம்ட்டு வந்துருச்சுண்டா எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் விட்டுருக்கு, மற்றதெல்லாம் நீ செஞ்சுக்க. அப்போ போய் என்ன கேட்கக்கூடாது, உலகத்தில் வாட்ச் கட்டலாமா, தடை இருக்கான்னு கேட்கணும். அதில் இது உலகம்னு போடுறோம், வணக்கம்டா போடுறோம், வாட்ச் கட்டுறது, சட்டை போடுறது நம்ம உடம்புக்கு ட்ரெஸ் தேவை அதனால் போடுறோம். அப்போ ஆடைகளில் என்ன, காவி நிறத்தில் ஆடை அணியாதீர்கள், ஆண்கள் பட்டாடைகள் அணியாதீர்கள் இப்படின்னு இருக்குது. பெண்கள் வந்து இறுக்கமான ஆடைகளை அணியாதீர்கள் இப்படின்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு காவி கடல் ஆடை எல்லாருக்கும் தடை, ஆண்கள் இப்படி இந்த தடை எழுதலாம். சாப்பாடு இப்போ என்ன சாப்பிட்லாம், நீ பார்ப்போண்டா, நீ இப்போ இன்னும் தான் செய்யணும், நாங்கள் இப்படிலாம் வணக்க வழிபாடுகளில் செய்கிறது பிதஅத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீண்டா, நீ வந்து சோறு திங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு, அது சாப்பாடு, அது வேறு. அதில் என்ன ஹராம்னு தான் பார்க்கணும், இதில் என்ன காட்டப்பட்டிருக்குன்னு பார்க்கணும், சுன்னத்து என்னண்டு அது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். உலகம்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஹராம் எது தடுக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்றதுல என்ன அல்லாஹ் ஒரு பட்டியலே சொல்கிறான், தானாக செத்தது, முட்டி செத்தது, பன்றியினுடைய இறைச்சி, அறுக்கப்பட்டதுடைய ரத்தம், இதெல்லாம் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விளக்கம் சொல்கிறாங்க. பறவைகளை சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் வந்துக்கிட்டு கிட்டி தூக்குமோ இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிட்றது அதை சாப்பிடக்கூடாது, விலங்குகள்லையும் அப்படி சாப்பிட. அப்போ எதெல்லாம் ஹராமானதுன்னு ஒரு பட்டியல் இருக்கோ அந்த பட்டியலை விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க. இந்த பேசிக் அடிப்படை வாழ்விற்கு நம்ம இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டிய தேவையெல்லாம் குர்ஆனில் இருக்குது, தெளிவாக இருக்குது. இதுக்கு போய் நம்ம மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை, இதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இதைத்தான் திருமறை குர்ஆன் ஏராளமான இடங்களிலே பேசுகிறது. அப்போ இதை தாண்டி வந்து முத்தஷாபிஹத்தான வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ திருமறை குர்ஆன் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அல்லாஹ்வை பற்றி பேசுது. அல்லாஹ்வை பற்றி முத்தஷாபிஹத்தான வசனங்களில் அல்லாஹ் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் படைத்தான், அவன் தான் நம்மளுக்கு உணவளிக்கிறான், அவன் தன்னை பற்றி சொல்லும்போது அர் ரஹ்மான் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் வந்து அரசில் நிலை பெற்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான், அரசில் அமைந்திருக்கிறான், அரசில் நிலை பெற்று விட்டான் அப்படின்னு. அவன் அந்த அமர்ந்திருக்கிற இடத்த பற்றி சொல்லும்போது அவனுடைய அரசினுடைய குருசி இருக்குல்ல, குருசியோ சமாவாத்தி வல்லாறு, அவன் அமர்ந்திருக்கிற இடம் இந்த வானபூமியெல்லாம் உள்ளடக்கியதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உள்ளடக்கியண்டா உள்ளடக்கியது அவ்வளோதான் நம்பிடணும். இதில் வியாக்கியானம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம அறிவுக்கு தெரியாது. அப்போ முத்தஷாபிஹத்துண்டா என்ன, தெளிவான வசனங்கள் இருக்குது. இது ஹோல்லதி அன்சல் அலைக்கும்ளுக்கு குத்தா, அவன் தான் இந்த வேதத்தை இறக்குனா, ஹுன்னா உமுல் கித்தாப், அதுதான் இந்த வேதத்தினுடைய அடிப்படை தெளிவான வசனங்கள் இருக்குது. முத்தஷாபிஹத்தான சில வசனங்கள் இருக்குது. அது என்னவெல்லாம், அலிஃப் லாம் மீம், காஃப் ஹா யா ஐன் சாத், நூன், காஃப், இப்படிலாம் திருமறை குர்ஆன் தொடங்குற இடங்களில் சில இடங்களில் வரும். இதுக்கெல்லாம் சிலர் உட்காந்து வருஷ பக்க கணக்கில் விளக்கம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத வேலை, இது நம்மளுக்கு விளங்காது. எல்லாம் சொல்லிட்டேன் விட்டுட்டு அதை படிச்சுட்டு விளக்கம் தர்றதை போய்கிட்டே இரு. இது போக
மறைவானவற்றை திருக்குரான் ஆரம்பிக்கல எப்படி யாருக்கு அலிஃப் லாம் மீம் தாலிக்கில் கிதாப் லாரை பஃபிய ஹுதலில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். இது வேத மொழியில் எந்த சந்தேகம் இல்லை. இது யாருக்கு நேர்வழி காட்டும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லி அல்லதீன யுமினூன பில் கைப் மொதல் அம்சமே என்ன? மறைவானவற்றை நம்பணும். அவனுக்கு தான் நேர்வழி காட்டுங்கிறான். மறைவானவை என்ன இருக்குது? அல்லாஹ் இருக்கிறான், இப்படித்தான் இருக்கிறான், அவ்வளவுதான். அதோட விட்டுறணும். அதில் ஆராய்ச்சி பண்ணி எப்படி இருப்பான், எங்கே வருவான், எப்படி இறங்குவான், இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. நம்ம அறிவுக்கு இதெல்லாம் புறப்படாது. மூத்தாயிருவோம், கபூரில் அடக்கப்படுவோம், அடக்கப்பட்டதுக்கு பிறகு நல்ல ஒரு இடத்தில் கேள்வி கேட்கப்படும். அப்போ பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விண்டோ ஓப்பன் ஆகி சொர்க்கம்லாம் காட்டப்படும் அப்படின்னு நம்ம சில அரசு நம்ம கற்றுத்தர்றாங்க. இதில் என்ன? மூத்தா போனதுக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அவ்வளோதான், முடிஞ்சு, ஸ்டாப். இதுக்கு மேலே இதில் என்ன கேள்வி, என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை அப்படி நம்பிட்டு போகிறது. இதுதான் மறைவான விஷயம். இதில் ஆராய்ச்சி மலக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? அந்த காலத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஆண்கள் இருக்காங்க மலக்கில், பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கள்லாம் அதில் உள்ளவங்கள்லாம் எல்லாரும் பெண்கள். நம்ம இதில் சொல்ல தேவதைகள்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அதிலிருந்து வந்தது தான். மலக்குகளை அந்த பெண்பாலில் அழைக்கிறது அது ஆரம்பத்தில் யூதர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. அதனால் வந்துக்கிட்டு அவன் சொன்னால் அவங்க தான் அல்லாவுடைய பிள்ளைகள். இந்த அல்லாஹ் என்ன ஏன்டா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் அல்லாவுக்கு பொம்பளை பிள்ளையுமா அப்படி திருமுறை குரான் கேட்குது. அப்போ இந்த மாதிரி மலக்குகள் தான் வழக்குகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவனுக்கு கட்டுப்பட்டு மட்டும் சொந்தமாக யோசித்து அப்படி இப்படிலாம் இல்லாமல் அவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு மட்டும் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை படைச்சிருக்கிறான். அவன் சொல்கிறதை செய்கிறதுக்கு படைச்சிருக்கிறான். அவ்வளோதான் அவன் எடுக்கிறான். ரூஹ் இருக்குது ஒன்று சொல்கிறான். ரூஹை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ மௌத்தா போனோன்னா பாடி அப்படித்தானே கிடக்கு, ஏன் செயல்படலை? ரூஹுண்டு ஒன்று இருக்குது, அது எப்படி போச்சா இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது லிமிட் இருக்குது, அறிவுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அப்போ முத்தசாபியத்தான வசனங்களில் அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா இதுவும் சேரும். அதே மாதிரி அல்லாஹ் மறைவான செய்திகளை என்ன நமக்கு சொல்கிறானோ அது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அந்த லெவலுக்கு சொல்கிறான். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஆராய்ச்சி பண்ணி அதில் புரிந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு அதில் நிறைய விதி இருக்குது. இதை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அவ்வளோதான். என்ன முடிஞ்சிச்சோ முடிஞ்சு போச்சோ அது அல்லாஹ் நாடியது நடந்துருச்சு. நீ வர காலங்களுக்கு நீ முயற்சி ஒன்று, அல்லாஹ் என்ன நாடுறானோ அது நடக்கும் இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போனால் முடிஞ்சு. குரானை போய் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளால தான் நடக்கிற மாதிரி கருத்து சொல்லணும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அல்லாஹ்வால தான் நடக்குது. இப்போ என்ன சொல்லக்கூடாது, எல்லாம் அல்லாஹ்வால நடக்குதா இல்லை எல்லாம் நம்ம செஞ்சு நடக்குதா? இதில் லிமிட் இருக்குது. சொல்கிறத அப்படி கேட்டு போயிடணும். முயற்சி ஒன்று சொல்லுறா அதில் முயற்சி ஒன்று, எல்லாம் அல்லாஹ் நடக்குதுன்னு சொல்லலாம் அல்லாட்ட விட்டு போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு அர்த்தங்களுக்கு ரெண்டு முடிவுக்கு குழப்ப சூழ்நிலைக்கு வர்ற மாதிரி உள்ள சில செய்திகள் சொல்லப்படும். இதெல்லாம் எதில் வந்துடும்? அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் வந்துடும். அப்போ அந்த மறைவானவற்றை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அல்லாஹ் சொன்னால முத்தசாபியத்தான வசனங்களுக்கு அர்த்தத்தை தேடி 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 பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு துஹாவை கத்துறான். அதுக்கு பிறகு லப்பனா லா துசி குலூபனா பாதேத ஹதைத்தனா வஹப்லனா மில்லதுல் ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். நீங்கள் துவா செய்யுங்க. இந்த வசனத்தை இந்த அத்தியாய வசனத்தை சொல்லிட்டு அல்லாஹ் முத்தசாபியத்தான வசனங்கள் இருக்குது, மூக்கமாத்தான வசனங்கள் இருக்குது. யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர் ரெண்டு அர்த்தம் தர்ற மாதிரி மறைவான விஷயத்துக்காக அல்லாஹ் கற்றுத்தர்ற விஷயங்களையா தேடி தேடி பின்பற்றுறான். அதனால் வந்து யாருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கோ இது எல்லாம் எங்கள் இறைவனிடமிருந்து வந்து சொல்லிட்டு எதில் ஏற்று நடக்கணுமோ அதில் ஏற்று நடந்துக்கிட்டு எதை யோசிக்கணுமோ அதை யோசிச்சுக்கிட்டு எதை யோசித்து கேள்வி கேட்கக்கூடாதோ அதை அப்படி விட்டுட்டு போய்கிட்டு இருப்பாங்கல்ல. இதை கல்வி அறிவு உடையவர்கள் இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு துவாவை கற்றுத்தரான். ரப்பனா லா துஷி குலூபனா அதேது ஹதைத்தனா வஹப்லனா மில்லதுல் ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் அதிலிருந்து எங்களை பிறண்டு விடுமாறு செய்யாதிருப்பாயாக. நீ மிகப்பெரிய கொடையாளி. கொடையாளி எங்கே விடுது? வஹாப். நம்ம காசு கேட்குறதுக்கு தான் நீ கொடையாளின்னு கெஞ்சுவோம் யாரையாவது. நீங்கள்லாம் தர்ம பிறப்பு காசு கொடுங்க அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நேர்வழியில் நிலச்சிருக்கு, நேர்வழி காட்டிய பின் எனக்கு வழி ராம வச்சிரியா அல்லா அப்படின்னு துவா கேளு. கேட்டுட்டு நீ என்ன கேளு? இன்னக்க அன்தல் வஹாப், நீ பெரும் கொடையாளி அப்படின்னா அல்லாஹ்ட்ட அல்லாஹ் போடு, அல்லாஹ் பிரேஸ் பண்ணு. அப்போ அல்லாஹ் அடிக்கிற கொடைகள்லே பெரிய கொடை எது அப்படின்னு கேட்டால் நேர்வழி வந்ததுக்கு பிறகு மறுபடியும் வழி வரி கெட்டு போயிடக்கூடாது. திருமறை குரானுடைய வசனத்தை வழிகாட்டி வமா யுன்திக அனில் ஹவா இன்னுஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார். அவர் பேசுகிற எல்லாமே இன்னும் இல்லா வஹ்யு யூஹா, எல்லாமே வஹி தான் அப்படிங்கிறத சொல்லி வஹி ஹதீஸையும் அப்போ குரான் வஹி தான், குரான் மாதிரி உள்ள வஹியான்னு கேட்டால் இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தாப்புல நம்ம அடுத்த அமர்வுல இருந்து சூரா ஃபாத்தியாவிலிருந்து தொடங்கி போகிறதுக்கு இந்த பின்னணி இப்போ இன்றைக்கி நம்ம என்ன உள்வாங்குறோமோ இதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போனால் தான் தெளிவாக இருக்குங்கலாம் புரியும்.
அப்போ ஹதீஸுகள் வந்து ஏன் குர்ஆன் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாவின் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, குர்ஆனாவே இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ அது மாதிரியே வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோடு இருக்கையில் ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னாட்டா, நான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வஹீன்னு எதை சொல்கிறேனோ, குர்ஆனை எழுதுவதற்காக சிலர்களை நியமிச்சிருந்தாங்க. அவங்களாம் காத்திபுல் வஹி எழுதுகிறவங்க. அப்படி நியமிக்கப்பட்ட ஆள்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டாட்டா, நான் எதை வஹீன்னு சொல்கிறேனோ, குர்ஆன்னு சொல்கிறேன்னு எழுதிக்கிறேங்க. அது இல்லாமல் நான் காட்டித்தரக்கூடிய எந்த செய்தியுமே எழுதக்கூடாதுன்றாங்க, எழுதி வைக்கக்கூடாது. அப்போ அது ஹதீஸு. அப்போ அதை என்ன செஞ்சாங்க, குர்ஆன்னு சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டாங்க, எழுதிக்கிட்டாங்க, அது பாதுகாக்கப்பட்டுருச்சு. மற்றபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கங்களை எல்லாம் சிலர் மனனம் செய்து அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்டு மனனம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, இறந்ததற்கு பிறகு 632 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஹதீஸுகளை எழுதி வச்சுட்டு நம்ம படிக்கிறோம்ல, புகாரி, முஸ்லீம், இப்னு மாஜா, அஹமது, முவத்தா இப்படிலாம் படிக்கிறோம்ல. இந்த இமாம்கள்லே ரொம்ப மூத்தவங்க இமாம் மாலிக் தான், மாலிக் இப்னு அனஸ். அவங்க தான் மொத்தாங்கிற புத்தகத்தை எழுதினாங்க. அந்த ஹதீஸ் மொத்தாண்டு ஒரு நம்ம புகாரி மாதிரி, முஸ்லீம் மாதிரி மொத்தாண்டு ஒரு ஹதீஸ் புத்தகம் இருக்குது. அந்த மொத்தா அவங்க தான் மூத்தாள். இந்த நம்ம ஹதீஸுகள் இருக்காங்களா, ஹதீஸ்களை எழுதினவங்க புத்தகமாக இருக்கல, புகாரி முஸ்லீம்லாம் அந்த புத்தகமாக இருக்குது. அதெல்லாம் எழுதுனது எப்போ அப்படின்னு கேட்டீங்க, அதில் ஆள் யாருன்னு கேட்டால் இமாம் மாலிக். அவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னு கேட்டால் கிபி 711 தான் பிறக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தா போனது எப்போ, 632. இமாம் மாலிக் அவங்க பிறக்கிறதே 711 தான். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இமாம் அஹமது இப்னு ஹன்பல், அவங்க பேரில் தான் ஹன்பல் மதுஹப்னு சொல்கிறோமா. இப்போ அவங்க இமாம் முஸ்னத் அஹமதுன்றே ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்குது. அப்போ வந்து இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாட்டா, 150 ஆண்டு காலம் போயிடுச்சு இடையில. 150 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மாறி இருக்கு, என்ன பண்ணியிருக்கோம். 150 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் எழுதப்படுகிறது. அவங்க இமாம்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கால அவகாசம் இருந்த காரணத்தினால, இந்த கால இடைவேளை இருந்த காரணத்தினால அதுக்கு அடுத்தாப்பில் வந்து அறிஞர்கள் வர்றாங்க, ஹதீஸ் கலை அறிஞர்கள். முதல்ல இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அப்போ நம்மளை மாதிரி புரியும், எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னு அடிப்படையான வசனங்கள் எல்லாருக்கும் புரியும். முக்கமாத்தான முத்தசாபியத்தான வசனங்கள் இருக்குது, அதை போட்டு தேவையில்லாமல் துரட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடிப்படைகளை நாம் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம போகையில் இது எப்படி இருக்கிறத மட்டும் கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கிற வேண்டிய வசனங்கள் என்ன, கொஞ்சம் விரிவாக இது பண்ண வேண்டியதில் என்ன, எதை வந்துக்கிட்டு அந்த கண்டெக்ஸ்டோடு பார்க்கணும், கண்டெம்ப்ளேட்டும் பண்ணணும். அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இது எதுக்கு பொருந்தும்னு பார்க்கணும். எதை வந்து இன்னும் நமக்கு அதுக்குள்ளே காலம் வரலை, அந்த கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதோட விட்டுருங்க, பின்னால் விட்றவன் யாருக்காவது அது பயன்படும் அப்படின்னு. அறிவியலை பேச போகிறான். இப்போ அறிவியலை பேசுனா என்ன பேசு அப்படின்னாட்டா, நம்ம அறிவியலை சொல்லித்தர வந்த புத்தகம் இல்லை. ஆனால் சில போகிற போக்கில் நம்மளுக்கு உதாரணம் சொல்லும்போது சில அறிவியல் உண்மைகளும் சேர்ந்துருக்கும். நிறைய உண்மைகள் இன்றைக்கி தான் தெரிய வரும், இன்னும் தெரியாதெல்லாம் இருக்கும். அறிவியல் வந்து எண்டு இல்லை. நிறைய விஷயங்கள் அறிவியல் அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கண்டுபிடிக்க போக இன்றைக்கி சொல்கிற கருத்தை நாளைக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. வரலாறு சொல்லுதா, திருக்குறான் சொல்லுது. வரலாறை ஏன் சொல்லுது அப்படின்னாட்டா, இந்த சமூகம் மாதிரி இருங்கிறத புரிய வைக்கிறதுக்கு சொல்லுது, இந்த சமூகம் மாதிரி இருந்துடாதீங்கிறத புரிய வைக்கிறதுக்கு சொல்லுது. 2 பேசில் தான் வரலாறு இருக்குது குரானில். வரலாறு இப்போ பைபிளை போய் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், பைபிளில் வந்து குறிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீ போய் படிச்சிங்கன்றா. பைபிளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அம்மா பேர் ரெண்டு இருக்கும். அந்த அண்ணன் தம்பிமார் கூட்டிகிட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டாங்களே, எல்லார் பேரும் இருக்கும் பைபிளில், எல்லார் பேரும் இருக்கும். அவங்க எகிப்துக்கு போனாங்களே, அதில் வந்துக்கிட்டு இங்கே அசீஸ்ன்னு தான் வருது, அசீஸுடைய மனைவி அப்படின்னு வருது. அந்த அம்மா பேர் இருக்கும், அவர் பேர் இருக்கும், எல்லார் பேரும் இருக்கும். வரலாறு ஸ்டெப்பாக அவ்வளோ பேரோடையும் சொல்ல போகிறோம். ஆனால் திருக்குறான் வரலாறு அப்படி சொல்ல, நம்மளுக்கு வரலாறு கற்றுத்தரதுக்கு பேரெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இருக்குது. அந்த சம்பவம் ஒரு சம்பவம் மட்டும் இருக்குது குரானில். சம்பவம் தான் முக்கியம், ஆளுக்கு முக்கியம் இல்லை. அப்போ திருக்குரான் நமக்கு வந்து இதை சொல்லும்போது இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறும்போது என்ன அடிப்படை, எதை சொல்லுவதற்காக அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டால் தான் தெளிவாக இருக்குது. என்ன செய்தியை சொல்ல வருது அப்படின்னு கேட்டால், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் இல்லை, நீங்கள் அவனை மட்டும்தான் வணங்கணும், வேறு யானையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு தான் பயந்து நடக்கணும். இந்த வேதத்தை கொண்டு வந்த இவர் தூதர். இது மாதிரி நிறைய தூதர்களுக்கு முன்னால் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வேதங்கள்லாம் வந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் நல்ல மனிதராக வாழ்த்து மறந்தீங்கன்னு சொன்னால், மறுமை வரும், உங்களிடம் கேள்வி எனக்கு கேட்கப்படும். நல்ல ஆள்களாக இருந்தால் வெற்றி பெறுவீங்க, சொர்க்கத்துக்கு போகலாம்.
கெட்ட முறையில் வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நரகத்துக்கு போவீங்க, தண்டிக்கப்படுவீர்கள். இதுதான் குர்ஆனுடைய சாராம்சம். இதை சொல்கிறதுக்காக நிறைய உமான கதைகள் இருக்குது, முன்னுதாரண வரலாறுகள் இருக்குது. இதை சொல்லுவதற்காக அல்லாஹ் ஏராளமான முறைகளை கையாளுகிறான். அப்போ இந்த பின்னணியில் நாம் குர்ஆனை புரிஞ்சோம்டாத்தான். ஏன்டா குர்ஆன்லேருந்து இஸ்லாத்தை படிக்கணும். நம்ம ஏதாவது ஒன்று இஸ்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டு குர்ஆனில் வேலிடேட் பண்ண போகக்கூடாது, ஒத்து பார்க்க போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வழியாக தான் இஸ்லாம் சொல்லப்பட்டது. குர்ஆனை படித்து இஸ்லாத்தை படிக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் சூரா ஃபாத்தியாவில் தொடங்கி ஒவ்வொரு அத்தியாயமாக முடிஞ்ச அளவுக்கு உள்ள அந்த வசனங்களை எத்தனை வசனங்களை சேர்த்து பார்க்க முடியுமோ அது நமக்கு என்ன செய்திகளை சொல்ல வருகிறது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வந்துக்கிட்டு கூட்டாக நம்ம முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சொல்லப்பட்ட செய்தியில் ஏதாவது கேள்வி இருக்கா? முதல்ல ஆன்லைனில் உள்ள ஆட்களுக்கு. நான் ஷமீம் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க இந்த கண்டினியூவா சொல்ல போற இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்டத இதே டீம் இதே இதுல தான் செய்ய போறீங்களா, இல்ல வேற Facebookலயோ வேற எதுலயும் செய்ய போறீங்களா? நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, இது சாதாரணமா நீங்க கிளாஸ் நடத்திட்டு போயிட்டீங்கன்னா ரெக்கார்டு இருக்கு, நாளைக்கு எடுத்து பாக்குறது. இந்த இதுல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு நாங்க திருப்பி ரெஃபர் பண்ணி பார்க்கணும்னா நீங்க Facebookலயோ அல்லது மற்ற ஏதாவது திருப்பி தேடி எடுத்து பாக்குற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல செய்தி தான். நம்ம இந்த நிகழ்ச்சியில் இருந்த இதை யூடியூப்பில் ஒரு தனி சேனலாக வச்சு போடுற மாதிரி அதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஷமீம் பாய் கேட்குதா? கேட்குது, ரொம்ப சந்தோஷம் பாய். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரி, அப்போ இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் கேள்வி இருக்கா? பேசப்படுது. நீங்கள் முந்தினவங்க, அதாவது நிறைய சஹீஹான செய்திகள் புகாரி முஸ்லீமில் இருக்குது. அதில் சஹி சித்தான்னு சொல்கிறாங்கல்ல, அதில் இதுவும் வந்துடும், சித்தாவில் வந்துடும். நான் சொன்னது கால அளவு. இமாம் 211 தான் மாலிக் பின் அனஸ் பிறக்கிறாங்க. அவங்க தான் முந்து நாள். ஏண்டா அவங்க மாலிக்கு மதுஹப் இருக்குல்ல, அவங்க பேரால். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகு மார்க்கத்தை மற்ற பொதிகளுக்கெல்லாம் விளக்கி சொல்லணும்ல, அதுக்கு ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அவங்க விளக்கி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு விளக்கி சொல்லணும்ல ஆட்கள் இல்லை. அப்போ ஹதீஸு கொஞ்சம் குர்ஆன் வசனங்கள் தெரிஞ்ச ஆளுக்கு அங்கங்கே சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்கள தான் இப்போ சமூகம் இமாம்னு எடுத்திருக்கு. இப்போ பக்தாதில் தான், கூபாவில் பிறந்து பக்தாதில் தான் இருந்தாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பை ப்ரொஃபஷன் ஒரு இன்ஜினியர். பக்தாது சிட்டியை கட்டுவதற்கு மர்வானுடைய காலத்தில் டிசைன் பண்ணி ஒரு சிட்டியை கட்டமைப்பு பண்ணதே அவங்க தான். நம்ம மார்க்காரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் தலப்பா கட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு காலம்புறா எடுத்தே ஓதிக்கிட்டு பாத்தியா ஓதிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஆளுக்கு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா சாதாரண இன்ஜினியர் இல்லை, அன்றைய உலகத்தினுடைய ஒரு பிரம்மாண்ட சிட்டியை பிளான் பண்ணி கட்டமைச்ச ஒரு இன்ஜினியர். அவங்க அவ்வளோ ஜீனியஸ், அவ்வளோ பெரிய மனுஷன். அப்போ அவங்க தான் மக்களுக்கு கேட்குறவங்களுக்கு அவங்கள்ட்ட உள்ள இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அவங்க ஃபத்வா சொல்கிறாங்க. தொழில் இப்படி தொழுங்க, நோம்பு இப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு சாமானியனுக்கு கேட்கல அவனுக்கு புரிகிற மாதிரி அதை விளக்கி சொல்லணும்ல, அதை விளக்கி சொல்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அது பின்னால் அது புத்தகமாக எழுதப்பட்டு அவங்க பேரில் ஒரு மதுகபா போச்சு. இவங்கள்லாம் யார் அப்படின்னாட்டா ஹதீஸுகளை தொகுத்த இமாம்களுக்கு முந்தினவங்க. அவங்க காலம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் சமூகத்தில் ஒரு இந்த ஹதீஸில் நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு அரசியல் ரீதியாக கெடுத்து விடுறதுக்கு நிறைய பேர் மோட்டிவேஷனோட வந்த ஹதீஸெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுறாங்க, இதெல்லாம் ஆதாரமாக நம்ம ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி அதில் இமாம் மாலிக் இப்னு அனஸை பொறுத்தவரை அவங்க பேரால் ஒரு மதுஹபும் இருக்குது, அவங்க ஹதீஸ் புத்தகமும் எழுதியிருக்காங்க. ரெண்டும் உள்ள ஒரு ஆள் தான் அவங்க தான். அவங்க தான் நடுவில் உள்ள ஆள். அந்த இமாம்களுடைய காலம் முடிஞ்சு இமாம் அபூ ஹனீஃபா, ஷாஃபி, நம்ம நம்ம தமிழ்நாட்டில் 4 வரத்துன்னு தெரியும், 4 மதுஹபுகளை அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் நீங்கள் போய் படிக்க போனீங்கன்னா அந்த மாதிரி உள்ள இமாம்கள் சுபயான் தௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேருக்கு மேற்பட்ட பெரிய அறிஞர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றினா நம்ம ஊரில் யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த காலம் முடிஞ்ச உடனே தான் ஹதீஸை எழுதிடணும், ரெக்கார்ட் பண்ணிடணுங்கிற, டாக்குமெண்ட் பண்ணிடணுங்கிற ஆட்க வர்றாங்க. அதுக்கு பிறகு அப்போ அப்படி டாக்குமெண்ட் பண்ணப்பட்டதற்கு அதில் முந்தினவங்க. அப்போ 800 வருஷம். அதனால்
நிறைய சஹீஹான ஹதீஸ் உள்ளது அப்படிங்கிறதுல புகாரியை முதல் இடத்துல, முஸ்லீமை 2வது இடத்துலையும் வைப்பாங்க. அவங்க காலத்துல தான் ஆரம்பிக்குது. காலத்தால் இமாம் மாலிக் பின் அனஸ் தான் வந்துடுவாங்க. இந்த இதுல வந்து நிறைய இது இருக்கிறத, ஊடுருவல் இருக்கிறத கண்டுபிடிச்சு இவங்களுடைய புகாரி முஸ்லீம் காலத்துல தான் அது வந்து டாக்குமெண்ட் அவங்க ஊடுருவல் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கல. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணி எழுதிக்கிட்டாங்க. சரி. இதுக்கு பின்னால் தான் வந்துட்டு நிறைய அறிஞர்கள் வர்றாங்க. லைஃப் சஹின்னு பார்க்குறதுக்கே ஒரு 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 வரைமுறையெல்லாம் உருவாக்கப்படுறதே அதுக்கு பிறகு தான். அதுக்கு பிறகு தான் ஹதீஸு புத்தகமாக வந்ததுக்கு பிறகு தான் லைவ் செய்யலாம். இவன் இங்கே பதிவு செய்யல, அந்த சிஸ்டமே இல்லை. அதாவது ஒவ்வொரு சமூகமும் ஒரு வரலாற்று முறையில் வரலாற்று கோட்பாடை வந்து வரலாறுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீன சமூகத்தில் போய் கேட்டிங்கன்னா அவன் எதை வரலாறுன்னு சொல்லுவான்டா, இன்னார் எழுதின புத்தகம் தான் வரலாறுன்றுவான். இந்த அரபுகள் மத்தியில் வரலாறை பார்க்குறதுக்கு, வரலாறை இது பண்ணுறதுக்கு ஒரு முறை இருந்துச்சு. என்ன முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு செய்தி நம்ம வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த செய்தி யார் வரியாவெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு இருக்கு. இது ஒரு வரலாற்றை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு முறை தான். அப்போ அந்த அப்ரோச்சோட ஹதீஸ் புத்தகங்களை கணக்கில் எடுத்தாங்க. இவருக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார், இந்த 150 வருஷத்தில் யார் வழியாவெல்லாம் வந்திருக்கு, இந்த ஆள்கள்லாம் யார், இப்படி ஒருத்தர் இருந்தாரா, ஒருத்தர் பேரில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. அந்த ஹதீஸை வந்துக்கிட்டு அவங்க எப்படிலாம் இது பண்ணுவாங்கன்னு சொன்னால், இவர் வந்து இளம் வயதில் வந்துக்கிட்டு மதினாவில் இருந்தார். வயசான காலத்தில் வந்துக்கிட்டு பக்தாதுக்கு போயிட்டார், கூபாவுக்கு போயிட்டார். இப்போ வந்து அவங்கள்ட்ட பட்டியல் இருக்குது. இந்த அறிவிக்கிற ஆள் இருக்குல்ல, எப்படி வருங்க ஹதீஸ்ன்னு சொன்னால், நான் இன்னார், நான் என்னுடைய தகப்பனார் இன்னார்ட்டிருந்து, ஏன்டா நம்ம தமிழில் எழுதும்போது அது நிறைய வந்துடும் பயந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இன்னார் அறிவிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னார் அறிவிச்சாங்கன்னா அந்த சஹாபாவோடு முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் ஹதீஸை போய் படிச்சிருந்தா, புகாரிக்கு யார் சொன்னாங்க, இமாம் புகாரி அவர்களுக்கு யார் சொன்னாங்கங்கிறதுக்கு எனக்கு இன்னார் சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னாராம், அவருக்கு இன்னார் சொன்னாராம், அவருக்கு இன்னார் சொன்னாராம், ஹத்ததனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அங்கே போய் முடியும். இப்போ இந்த தொடர்ச்சியை பார்க்கையில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இவர் கூபாவில் வயசான காலத்தில் வாழ்ந்தார். அப்போ கூபாவாசிகள் இன்னாரெலாம் இந்த ஹதீஸ்களை சொல்கிறாங்க. வயசான காலத்தில் கூபாவுக்கு போன நேரத்தில் மறதி நோய் வந்துருச்சு, உடனே யாவும் வச்சுக்கிற முடியலை. அதனால் இவர் கூபாவாசிகள் மதீனாவாசிகள் மூலமாக அறிவிக்கிற ஹதீஸ்லாம் சஹீஹான ஹதீஸு, இளம் வயசில் நல்ல ஞாபக சக்தி இருந்துச்சு. கூபாவாசிகள் மூலமாக வர்ற ஹதீஸ்லாம் லைஃபானதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்படிலாம் தரம் பிரித்தாங்க. அதை இது வந்து புகாரி முஸ்லீம் காலத்தில் அவங்க புத்தகமாக எழுதிட்டு போனதுக்கு பிறகு நீங்கள் 3 ஸ்டேஜை புரிஞ்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகான காலம் சஹாபாக்கள் காலம், அதுக்கு பிறகு தாபியன்கள் காலம், சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபியன்கள் காலம், அதுக்கு பிறகு தபா தான்பியன்கள் காலம், இந்த ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு பிறகு இமாம்களுடைய காலம். இந்த இமாம்கள் காலத்தில் தான் ஹனஃபி, ஷாஃபி, ஹன்பலி, மாலிகி இவங்கெல்லாம் வர்றாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு தபா தாபியாகவும் இருப்பாங்க. அந்த தொடர்ச்சி இமாம்கள் காலம். இந்த இமாம்கள் காலம் முடிஞ்ச உடனே தான் ஹதீஸ் எழுதப்படுது. 150 வருஷம் ஆயிடுச்சு இது கிடையாது. அதுக்கு பிறகு தான் ஹதீஸ் ரெக்கார்ட் பண்ணப்படுது. ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு தானே அது சஹீஹ் லைஃபான்னு பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பிறகு தான் வந்தாங்க இந்த ரெக்கார்ட் பண்ண அறிஞர்கள்லாம். அதுக்கு இப்போ வரைக்கும் நடந்துச்சு. இப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்துட்டு மூத்தா போனவங்க தான் வந்து நாசிருதீன் அல் அல்பானி சிரியாவில். அவர் ஹதீஸ்களை நிறையா அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி எல்லாம் இது பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ அவங்க காலத்தில் அது நடந்துச்சு. இந்த புகாரி முஸ்லிமுக்கு வந்து ஒரு உயர்ந்த தரம் கொடுத்துருக்காங்கல்ல, அது யாரு? இந்த பிரித்தவங்க தான். பின்னால் வந்த பிரித்தவங்க தான். இதில் நிறைய சஹீஹான ஹதீஸ்கள் இருக்குது, ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக ஏற்றுக்கலாம். கொஞ்சம் தான் எல்லாத்துலேயும் லைஃபான ஹதீஸ்கள் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஆள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னால் பயணம் பண்ணி போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ மாதிரி ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா, கடிதம் போட சொல்ல முடியுமா, ஒன்றுமே இல்லாத காலம். அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க தான் அதில் இதில் நிறையா இருக்குது, இதில் குறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னால் வந்தவங்க தான் பிரித்தாங்க. சரி, முடிச்சுக்கிறோமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.